இன்றைக்கு காலையில் தமிழக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய குழுவானது அவர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருகிற நவம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கு திருத்தணியில் எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரை காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த யாத்திரை 6 படை வீடுகளிலும் மிக சிறப்பான பெரும் 6 படை வீடுகளுக்கும் செல்வது, தமிழகம் முழுவதும் இந்த யாத்திரை செல்ல இருக்கிறது. நிறைவாக இந்த யாத்திரை டிசம்பர் 6ஆம் தேதி அன்று 6 படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் நிறைவு பெற இருக்கிறது. இந்த ஒரு மாதம் முழுவதும் நிகழ்ச்சிகளில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய நிர்வாகிகள், மத்திய அமைச்சர்கள், முக்கியமான மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நிறைவு நிகழ்ச்சியில் எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் கலந்து கொள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அவங்க வரணும் சொல்லியிருக்காங்க. இந்த யாத்திரையினுடைய நோக்கம் இந்தியாவிலேயே அதிக அளவில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பலனடைஞ்சவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அதிக அளவு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள், அது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவாக இருக்கலாம், ஸ்வச் பாரத் மிஷனாக இருக்கலாம், அல்லது பிரைம் மினிஸ்டர்னுடைய ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, மருத்துவ காப்பீடு திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜன்தன் அக்கௌண்ட், கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடி மகளிர் அக்கௌண்ட்டில் மாதம் 500 ரூபாய் வீதம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 41 லட்சம் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் சன்மான் நிதி வருஷத்திற்கு 6000 ரூபாய் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பயனாளிகள், இலவச கேஸாக இருக்கலாம், இப்படி நேரடி பயனாளிகள் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் பயனாளிகள் இருக்கிறாங்க. இன்னும் எங்களுடைய திட்டங்களை மக்கள் மத்தியில் அதிகப்படியாக இந்த திட்டங்களை எடுத்து செல்றதும், அதே நேரத்தில் கொரோனாவிலிருந்து விழிப்புணர்வு நாங்கள் தொடர்ந்து கொரோனாக்காக நிவாரண உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த யாத்திரையினுடைய ஒரு பகுதியாக கொரோனா வாரியர்ஸ்களை கௌரவிக்க வருது. அந்த கொரோனா வாரியர்களுக்கு N95 முகக்கவசங்கள், அது சுகாதார பணியாளர்களாக இருக்கலாம், அல்லது மருத்துவ பணியாளர்களாக இருக்கலாம், டாக்டர்களாக இருக்கலாம், நர்ஸுகளாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய மீடியா சகோதரர்கள், அத்தனை முன்கள பணியாளர், காவல்துறையினர், முன்கள பணியாளர்களுக்கும் N95 மாஸ்க்ஸ் தமிழ்நாடு முழுவதுமே இந்த யாத்திரையின் போது நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 1 கோடி மாஸ்க் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் தொடர்ந்து அது அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதனுடைய இதாக இதுவும் கொடுக்க போகிறோம். இதை தவிர்த்து தமிழ் கடவுள்,
முருகப்பெருமான் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் போற்றுகின்ற தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் போற்றக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் விதமாக கருப்பர் கூட்டம் இழிவுபடுத்தி மிகப்பெரிய ஆபாசமாகவும் அருவருத்தக்க வகையிலும் அதை வெளியிட்டிருந்தாங்க. அவர்களை கண்டிக்கும் விதமாக அவர்கள் மேல் நடவடிக்கையும் எடுக்கணும். இவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களுக்கு, ஆன்மீக பக்தர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு இவர்களை வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக எங்களுடைய யாத்திரை இருக்கிறது. மேலும் இந்து கோவில்கள், நம்மளுடைய தமிழ் கோவில்கள், தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்லும் வகையில் இந்த யாத்திரை திட்டமிட்டிருக்கிறோம். ஏன் தெரில, எங்களுடைய யாத்திரையை கண்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியல. அந்த பயத்தை தன்னால் வெளிக்காட்டிக்க விட முடியாமல் தனக்கு பின்னால் உள்ளவர்களை வச்சு வெளிக்காட்டுறது ஒரு நகைப்புக்குரியதாக தான் நான் பார்க்குறேன். இந்த யாத்திரை எப்பாடுபட்டாலும் மக்களிடத்தில் செல்லும், மக்களை சந்திப்போம். இந்த யாத்திரை வெற்றிகரமாக அமையும். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும். அதே மாதிரி எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்க இந்த யாத்திரையால் கலவரம் வரும். அப்போது யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் இந்த யாத்திரையில் கலவரம் பண்ணணும்னு திட்டமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மேல் தமிழக அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் உடனடியாக சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதும் பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இப்போ நீங்கள் இந்த யாத்திரை தொடர்பாக நீங்களும் டிஜிபி போய் பார்க்குறீங்க, அவங்க நிர்வாகிகளும் பார்க்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் உங்களுக்கு யாத்திரைக்கு தடை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க? நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, என்னுடைய யாத்திரை துள்ளி வரும் வேல். அதற்கு அர்த்தம், பல அர்த்தம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏங்க ஏன் நீங்கள் அசம்ஷனுக்கு போகிறீங்க? இன்னும் 4 நாள் இருக்குது, நீங்கள் அசம்ஷனுக்கு போகிறீங்க, எப்படி தடைன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்படின்னு நான் சொல்லல. யாரு? ஏங்க அது சீர்குலைக்கிறதுக்காக இந்த யாத்திரையை, அவர்களுடைய எண்ணம் இந்த யாத்திரையை சீர்குலைக்கணும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மக்களை சந்திக்கக்கூடாது. அவங்களுக்கு யாத்திரை நடக்கிறதுல பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு பாரதிய ஜனதா, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றிருக்கிறது. இளைஞர்கள் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை போகிற பகுதியில் முழுக்க இளைஞர்கள் பட்டாளம் வந்துட்டு இருக்காங்க. முருக பக்தர்கள் எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மகளிர் சக்தி எங்கள் கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. அது அப்புறம் பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு நேரில் சந்திக்க போறீங்க, அனுமதி எதற்காக தான் சந்திப்பாங்க? நான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சரை சந்திக்க இருப்பது 7.5% உள்ளுதவி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நன்றி சொல்லும் விதமாக தான் அவரை சந்திக்க இருக்கிறேன். இந்த அந்த ரயில் யாத்திரையில தமிழகத்தினுடைய சிறப்புகளை முன்னிறுத்தி உங்களுடைய தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக அதற்கான முன்னெடுப்புகள் நான் தான் சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லிட்டேன். என்னோட யாத்திரையுடைய நோக்கம் கூட்டணியினுடைய பலத்தை அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? அவங்களும் பங்கேற்பதற்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அங்கங்கே நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம். அவங்க கலந்துக்கோன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதாவது பேருங்க, வேல் யாத்திரை பேர். நாங்கள் கொரோனா வாரியர்ஸை
நான் சொல்லும்போது தெளிவாக சொன்னேனே, கொரோனா வாரியர்ஸ்க்கு அவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு நாங்கள் முன்கள பணியாளர்களுக்கு மாஸ்க் கொடுக்கறது, பிபிஇ கிட் கொடுக்கறது, இதெல்லாம் தான் எங்களுடைய பணி. நாங்கள் கொரோனா காலத்தில் பல கட்சிகள் வெளியிலே வரல. எங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து நாங்கள் தான் முதல்ல களத்தில் இருந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே உணவுப் பொட்டலங்கள் கொடுத்தோம். 35 லட்சம் மக்களுக்கு, 35 லட்சம் குடும்பங்களுக்கு மோடி கிட், அந்த ரேஷன் கிட் கொடுத்தோம். எங்களுடைய ஓன், பிஜேபியினுடைய ஓனா. இதை தவிர்த்து முகக்கவசங்கள், சானிடைசர் தொடர்ந்து இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க எப்போ கொரோனா முடிவுக்கு வருதோ அப்போ வரலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க சேவை செய்யணும்னு சொன்னாங்க. எங்களுடைய சேவை பணி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த யாத்திரையினுடைய நோக்கமே சேவை தான். சேவையினுடைய ஒரு பகுதி தான். நாங்கள் அது திருத்தணி லாட்சிக்கு திருச்செந்தூர் வரலும் போகிறோம். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆரம்பித்து நாங்கள் களப்பணி செய்யணும். அது திருச்செந்தூரில் ஆரம்பிச்சு, திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூர் வரலும் போயிட்டு சந்திக்கிறோம். ஆமாம், அவங்கள எடுத்து சொல்ல போகிறோம். ஏங்க நீங்கள் பிரச்சனையை உருவாக்குறீங்க? பிரச்சனையை உருவாக்குபவர்கள் தான் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே பிரச்சனையை உருவாக்குதுன்னு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். தேவையில்லாமல் எதிர்க்கட்சிகள் அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் தாங்க, இந்த யாத்திரைக்கு நம்ம ஏதாவது தொல்லை கொடுக்கணுன்றது மட்டும்தான். அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் அசம்சன் தானங்க. அசம்சனுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? ஒவ்வொருத்தரும் நான் தான் சொல்கிறேன். ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிகள் டிஜிபி சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. நான் முதலமைச்சரை சந்திக்கிறது 7.5% இடஒதுக்கீடுக்கு நன்றி சொல்கிறவருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வேல் யாத்திரையில பங்கேற்பாங்க. கேட்குற கொள்ளையே கேட்டுட்டு இருக்கீங்களா? வேற யாரை கேட்காதவங்க கேளுங்க. யாருங்க மறுபடியும் கலவரம் தான் சொல்றீங்க? ஏங்க அப்ப நீங்க திட்டமிட்டு இருக்கீங்களா கலவரத்தை? எதிர்கட்சிகள் சொல்றவங்க அப்ப கலவரத்தை திட்டமிட்டு இருக்காங்களா? எங்களுடைய யாத்திரையில கலவரத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா? ஏங்க இருங்க, தமிழ்நாட்டில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எங்க பிரச்சனை வந்தது? ஏங்க போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ராமராஜ யாத்திரை வந்தது தமிழ்நாட்டில், எங்க பிரச்சனை வந்தது? அது நீங்க வண்டி ஆள் இல்லாத இடத்துல வேகமாக தான் போகும். நெக்ஸ்ட், தேங்க்யூ. ரஜினிகாந்த் தன்னுடைய பொலிட்டிக்கல் நிலைப்பாடு அறிவிக்கல, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அண்ணன் ரஜினிகாந்த் அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அதையும் தாண்டி தேசிய சிந்தனை உள்ளவங்க. அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ட்டு பல தரப்புலையும் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. நானும் அவர் அரசியலுக்கு வர்றதை விரும்புகிறோம். ஏற்கனவே பல முறை அவருக்கு அரசியலுக்கு வந்தால் வரவேற்புன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வந்தால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவரை வரும். தமிழகம் முழுவதும் பல லட்சம் பேர் எங்களுடைய கட்சியில் அங்கங்கே இணையறதுக்காக தயாராக இருக்கிறார். இல்லை அவருடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரங்களில் மற்றவங்க இன்னும் முனைப்போட இருப்பாங்கன்னு நமக்கு அதெல்லாம் யாத்திரை அப்ப பாருங்க. அதிமுக திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருக்காரு. இருக்கிற வரைக்கும் பணத்தை சுருட்டிட்டு போலான்னு சொல்லி ஏடிஎம்கே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு கூட்டணி கட்சியா? அதாவது இன்றைக்கு கூட்டணி கட்சின்ற விதத்தில் நீங்கள் கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் நல்ல ஒரு அரசை கொடுத்துட்ருக்காரு. ஒரு எளிமையான முதலமைச்சர், மக்களை எளிமையாக அணுகக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அதே நேரத்தில்
கொரோனாவை மத்திய அரசாங்கத்தினோட இணைந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ரொம்ப சிறப்பாக தமிழக அரசாங்கம் வேலை செஞ்சுருக்குன்றது தான் முடிவு. சார், இந்த 7.5% இடஒதுக்கீடு நீங்கள் வந்து ஆளுநருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கீங்க. தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்ட பிறகு ஆளுநர் ஒப்புதலுக்கு தேவை இருந்தும் நீங்கள் மரியாதை நிமித்தமாக நன்றி தெரிவிச்சீங்க. இருந்தும் ஏற்கனவே இதே தமிழக அரசு இன்னொரு அரசாணை இன்னொரு சட்டம் முன்மசோதா கொண்டு வந்து 7 சொல்லலாம். நீண்ட கால கோரிக்கை தமிழக பாஜக தொடர்பாக என்ன செய்ய போகுது? தமிழர்களுடைய நலனில் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் அவர்களுடைய நலனில் இருக்கும். இது ரெண்டாவது வந்து கவர்னர், நீங்கள் பாருங்கள், கவர்னருடைய டிஸ்கிரிமினேஷன் சில விஷயங்கள் இருக்குது. அந்த தன்மைன்னு இருக்குது. அந்த தன்மையை பொறுத்து அவர் முடிவெடுப்பார். இது வந்து 7.5% இடஒதுக்கீடானது பல கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி, அவர்களுடைய நீட்டில் அவர்கள் பயன்பெறணுன்றது அனைவருடைய எண்ணம், அனைவருடைய நோக்கமும். அதனால் நாம் அனைவருடைய கோரிக்கையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அது அவருக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க, அவருக்கு நன்றி சொன்னோம். அதே நேரத்தில் நீங்கள் கேட்கிற கேள்விக்கும் கவர்னர் என்ன முடிவு எடுப்பார், அந்த முடிவை நாங்கள் வரவேற்போம். பாஜக பலமடைந்த ஒரு கட்சியாக மாறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா சார்? வேல் யாத்திரைக்கு பிறகு பாஜக பலமடைந்த ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி கண்டு தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பல்வேறு இதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த யாத்திரைக்கு தொடர்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பலம் அடைந்து கொண்டு வருகிறோம். இளைஞர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள், மகளிர் சக்தி எங்களிடத்தில் இருக்கிறார்கள், அத்தனை தரப்பு மக்களும் இன்னைக்கு எங்களிடத்தில் இருக்கிறார்கள். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் நோக்கி வந்துட்டாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. அதே மாதிரி தென் தமிழகத்தில் நாங்கள் முந்தா நேற்று நான் ஐயா தேவர் பெருமகனார் அவருடைய விழாவுக்கு போயிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி அந்த இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நோக்கி வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த யாத்திரைக்கு பிறகு இன்னும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யாத்திரையாக. நன்றி. இல்லை, அது வரும்போது சொல்கிறேன். பொது தேர்தல் நடைபெறதுக்கு ஒரு 5-6 மாத கால இடைவெளி இருக்கு. தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் தாமரை மலர்? நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு பார்க்கணும். போன 2016 பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தனியாக தான் நின்னோம். கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றியை தோல்வியை நிர்ணயித்தது பாரதிய ஜனதா கட்சி. 35க்கும் மேற்பட்ட இடங்களில் 2வது இடம் அல்லது 3வது இடம் பாரதிய ஜனதா கட்சி வந்தது. இது 2016 ஸ்டேட்டஸ். அதற்கு பிறகு எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தினுடைய நேரடி பயனாளிகள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இன்றைக்கு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சி, இளைஞர்களுடைய சப்போர்ட், இளைஞர்களுடைய ஆதரவு நல்லா பெருகிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய சீட்டுகளை எலெக்ஷன் நேரத்தில் கேட்போம். இல்லை, அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவ்வளோ டேட்டா சொன்னேனே. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அது இன்னும் போக நன்றி. ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காருண்ணே. நன்றி நன்றி அண்ணே, ஒரு ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர் ஜாயின் பண்ணுறேன். ஆமாம். அண்ணே, அறிவிப்புங்கண்ணா, பேர் சொல்லி அறிவிப்பு. இவக்கே யார் நினைக்கிறேன். ரொம்ப எங்கே இருக்கீங்க? வெல்கம். ஓகே.